ஸ்மார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிராஸ்ப், எக்ஸ்ப்ளோர், வென். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு நல்ல டாப்பிக்கோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சாப்டர் 3 அல்ஜிப்ரா எக்ஸசைஸ் 3.13. அதில் ஃபர்ஸ்ட் சம், டிட்டர்மைன் தி நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ். நமக்கு இந்த மாதிரி ஒரு 5 குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ்க்கும் ரூட்ஸ் இருக்கும், கரெக்டா? அந்த ரூட்ஸோட நேச்சர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ரூட்ஸோட நேச்சர் கண்டுபிடிக்க நம்ம டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இதை ஜென்ரல் ஈக்குவேஷனோட ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இதை ஜென்ரல் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ண போறோம். ஆன் கம்பேரிங் இட் வித் ax square plus bx plus c equal to 0. இதோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். a இருக்கிற இடத்துல 15 இருக்கு. ஸோ a equal to 15, அதாவது x square உடைய கோஎஃபிஷியன்ட் 15. b equal to 11, x ஓட கோஎஃபிஷியன்ட் 11. c equal to 2, ஏன்னா கான்ஸ்டன்ட் பிளேஸ்ல 2 தான் இருக்கு. இப்போ டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிக்கலாம். டிஸ்கிரிமினன்ட் உடைய ஃபார்முலா b square minus 4ac, அதாவது d discriminant equal to b square minus 4ac. தெரிஞ்ச வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். b ஸ்கொயர்ங்கிறது 11 ஸ்கொயர் minus 4 into a into c equal to 11 11s are 121 minus 4 into 15 into 2 120. ஒன் 121 minus 121. இந்த 1ங்கிறது கிரேட்டர் தேன் 0. டிஸ்கிரிமினன்ட் கிரேட்டர் தேன் 0வா இருக்கு. கிரேட்டர் தேன் 0வா இருந்துச்சு அப்படின்னா ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல். ஒருவேளை டிஸ்கிரிமினன்ட் லெஸ் தென் 0வா இருந்துச்சுன்னா ரூட்ஸ் ஆர் அன்ரியல். டிஸ்கிரிமினன்ட் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். இந்த 3 கேட்டகரி தான். இங்க டிஸ்கிரிமினன்ட் கிரேட்டர் தென் 0வா இருக்கிறனால ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல். செகண்ட் சப்டிவிஷன் அதே மாதிரி கம்பேர் பண்ணிக்கலாம். ஏயோட பொசிஷன்ல 1, பியோட பொசிஷன்ல -1, ஏன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்க -1, c ஓட வேல்யூ -1. இப்போ டிஸ்கிரிமினன்ட் ஈக்குவல் டு b ஸ்கொயர் minus 4ac. b ஸ்கொயர் ஓட வேல்யூ -1 ஸ்கொயர் minus 4 into a into c. -1 into -1 1. 4 ones are 4, 4 ones are 4. Minus into plus minus, minus into minus plus. 1 plus 4 வந்து 5, which is also greater than 0. Since discriminant is greater than 0, roots are real and unequal. Third subdivision இதே மாதிரி கம்பேர் பண்ண போறோம். a ஓட பொசிஷன்ல √2 இருக்கு. b ஓட பொசிஷன்ல -3, c-க்கு பதிலா 3√2. இங்க ஜென்ரல் டேர்ம்ங்கிறனால நான் x வச்சு எழுதிட்டேன். இங்க x-க்கு பதிலா t இருக்கு, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இப்போ டிஸ்கிரிமினன்ட் ஈக்குவல் டு b ஸ்கொயர் minus 4ac. b ஸ்கொயர்ங்கிறது -3 ஸ்கொயர் minus 4 into a ஓட வேல்யூ √2 into c ஓட வேல்யூ 3√2. -3 into -3 9, minus 4 3s are 12, √2 into √2 2. 9 minus 12 2s are 24. 9 minus 24 பண்ணா நமக்கு நெகட்டிவ்ல ஆன்சர் வரும், அதாவது -15. இந்த -15ங்கிறது less than 0. Since the discriminant is less than 0, roots are unreal.
0 விட கம்மியா இருக்கிறனால ரூட்ஸ் வந்து அதோட நேச்சர் வந்து அன்ரியல். or you can even write like or இப்படி கூட எழுதலாம், roots are not real. எப்படி வேணா எழுதலாம். Fourth subdivision same compare பண்ணிக்கலாம் general term ஓட. Comparing it with ay square plus by plus c equal to 0. இங்கேயும் t term வச்சு கூட எழுதிருக்கலாம். general termங்கிறதுனால just x வச்சு எழுதிட்டேன், அது நம்ம இஷ்டம் தான், that doesn't matter. இப்போ a ஓட வேல்யூ 9, b ஓட வேல்யூ -6√2, ஏன்னா y ஓட கோஎஃபிஷியன்ட் அதான், c ஓட வேல்யூ 2. discriminant equal to b square minus 4ac. b வேல்யூ எழுதிட்டு ஸ்கொயர் minus 4 into a into c. a ஓட வேல்யூ c ஓட வேல்யூ எழுதிட்டோம். ஸ்கொயர் பண்ண போறோம், மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். 6 6 ஆர் 36, √2 into √2 2 minus 4 9s are 36, 36 2s are 72. 36 2s are 72 minus 72 which is 0. இப்போ இங்க discriminant equal to 0 ஆயிடுச்சு. அதனால since discriminant equal to 0, roots are real and equal. real roots தான் and equal. இங்க greater than 0 வந்தனால real and unequal. ஈக்குவலா இல்ல, 0க்கு கீழே போனாதான் ரியலே கிடையாது. இப்போ 5th subdivision அதே மாதிரி கம்பேர் பண்ணிக்கலாம். x square உடைய கோஎஃபிஷியன்ட் a வந்து 9 a square b square. x உடைய கோஎஃபிஷியன்ட் தான் b, அது வந்து -24 abcd. cங்கிறது கான்ஸ்டன்ட், 16 c square d square. இப்போ டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிக்கணும். b square minus 4ac. b square ஓட வேல்யூ -24 abcd square. b square minus 4 into a ஓட வேல்யூ into c ஓட வேல்யூ. இப்போ ஸ்கொயர் பண்ணலாம், மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். 24 24s are 576. a ஸ்கொயர் பண்ணா a ஸ்கொயர், b ஸ்கொயர் பண்ணும்போது b ஸ்கொயர், c ஸ்கொயர் பண்ணா c ஸ்கொயர், d ஸ்கொயர் பண்ணா d ஸ்கொயர். மைனஸ் 4 into 9 36, 36 16s are 576. இப்போ வேரியபிள்ஸ் மல்டிப்ளை பண்ணி எழுத வேண்டியதான். a ஸ்கொயர் into b ஸ்கொயர் into c ஸ்கொயர் into d ஸ்கொயர். சப்ராக்ட் பண்ணா 0 ஆயிடும். Since discriminant equal to 0, roots are real and equal. இப்போ செகண்ட் சம் டிஸ்கஸ் பண்ணலாம். செகண்ட் சம், find the value or values of k. k ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். for which the roots of the following equations are real and equal. இந்த ரெண்டு ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து ரியலாவும் இருக்கு ஈக்குவலாவும் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நம்ம இந்த k ஓட வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணிக்கலாம். comparing it with ax square plus bx plus c equal to 0. அப்ப a ஓட வேல்யூ 5k minus 6, b ஓட வேல்யூ 2k, c ஓட வேல்யூ 1. இங்க வந்து டிஸ்கிரிமினன்ட், அதாவது b ஸ்கொயர் மைனஸ் 4ac எப்படி இருக்கும் அப்படின்னா ரியல் அண்ட் ஈக்குவல்னு சொன்னனால ஈக்குவல் டு 0வா இருக்கும். பிகாஸ் ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். இது வந்து கிவன். இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போறோம். b ஸ்கொயரோட வேல்யூ 2k ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டூ
ஏயோட வேல்யூ இன்டூ சியோட வேல்யூ ஈக்குவல் டு 0. இதை ஈக்குவேட் பண்ணி சால்வ் பண்ணிட்டே வந்தா கேயோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். 2k square, 2 2s are 4, k's are k square minus, open the bracket, 4 into 5k, 20k, minus 4 into minus 6 plus 24. into 1 வந்து அதே வேல்யூ தானே, எல்லாமே ப்ராடக்ட்னால நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ இந்த ஃபுல் ஈக்குவேஷனை 4ஆல டிவைட் பண்ணிடலாம். ஒவ்வொரு டேர்மா 4ஆல டிவைட் பண்ணணும். 4k square by 4னா k square minus இந்த டேர்மை 4ஆல டிவைட் பண்ணா 5k, இதை 4ஆல டிவைட் பண்ணா plus 6 equal to 0. இதை ஃபேக்டரைஸ் பண்ணா கேயோட வேல்யூ கிடைச்சிரும். ஃபேக்டரைஸ் சம் ப்ராடக்ட்ல போடுவோம். சம் வந்து -5 வரணும். ப்ராடக்ட் வந்து கான்ஸ்டன்ட் இன்டூ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் k ஸ்கொயர், அதாவது 6 into 1 6. இப்போ 2 3ன்னு பிரிக்கலாம். -2 -3, அப்பதான் minus into minus plus, sum பண்ணா 5, greater number sign minus, -2 into -3 plus 6. k square, இந்த -5k இப்படி பிரிக்க போறோம். -2k -3k plus 6 equal to 0. இது ரெண்டுத்துல k காமனா வெளியே எடுத்துட்டா உள்ள k -2, இங்கேயும் உள்ள k -2 தான் வேணும். ஸோ வெளியே எடுக்கிறது -3, அப்பதான் -3 into k -3k -3 into -2 plus 6. இங்கேயும் k -2 இருக்கு, இங்கேயும் k -2 இருக்கு, அதை வெளியே எடுத்துடலாம். இதுல k -2 போயிடுச்சுன்னா மிச்சம் k, இங்க k -2 போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிறது -3. இந்த ஸ்பிளிட் கண்டுபிடிச்சோன்னே டைரக்டாவே k -2 k -3ன்னு ரெண்டு வேல்யூ எழுதி 0டையும் ஈக்குவேட் பண்ணலாம். பட் ஸ்டில் இந்த ஸ்டெப்ஸ் எப்படி வரணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இந்த சம் டீடைல்டா போட்டிருக்கேன். ரெண்டுத்தையும் இப்போ 0ட ஈக்குவேட் பண்ண போறோம். k -2 equal to 0, k -3 equal to 0. அப்ப k ஓட வேல்யூ -2 இந்த பக்கம் போனா +2, -3 அந்த பக்கம் போனா +3. So k equal to 2, 3 தான் ஆன்சர். இதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் சேம் அதே மாதிரி நம்ம ஜெனரல் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ண போறோம். a ஓட வேல்யூ k, b ஓட வேல்யூ 6k plus 2, c ஓட வேல்யூ 16. இங்கேயும் d வந்து 0, ஏன்னா roots are real and equal. இது வந்து given. dங்கிறது discriminant, அதாவது b square minus 4ac வந்து 0. b square ஓட வேல்யூ 6k plus 2 square minus 4 into a into c equal to 0. இது a plus b the whole square. நமக்கு இந்த ஐடென்டி ஆல்ரெடி தெரியும். a square plus b square plus 2ab. a square plus b square plus 2 into a into b minus 4 into 16 64 into k 64k equal to 0. 6k was square பண்ணா 6 6 are 36, k's are k square plus 2 square வந்து 4 plus 2 6 are 12, 12 2s are 24, 24 into k 24k minus 64k equal to 0. Plus 24k minus 64k, plus into minus minus, subtract பண்ணா 40, greater number இதான் அதோட sign, minus 40k plus 4. இதையும் 4ஆல டிவைட் பண்ணலாம். இது ஜஸ்ட் நம்ம சிம்பிளிஃபை பண்றதுக்கு தான் டிவைட் பண்றோம். டிவைட் பை 4 பண்ணா 9k ஸ்கொயர், ஒவ்வொரு டேர்மும் டிவைட் பை 4 பண்றேன். 10k plus 1 equal to 0. அகைன் சம் ப்ராடக்ட்ல ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். சம் வந்து -10, ப்ராடக்ட் வந்து 1 into 9 9. இப்போ இதை ஸ்பிளிட் பண்ணணும், அதை ப்ராடக்ட் பண்ணா 9 வரணும். 9 1s are 9. ரெண்டு இடத்துலையும் மைனஸ் போடணும், ஏன்னா சம்ல மைனஸ் இருக்கு. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ்,
சம் பண்ணா 10 கிரேட்டர் நம்பரோட சைன் ஓகே. -9 into -1 + 9. இப்போ இந்த -10k இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ண போறோம். 9k² -9k - k + 1 = 0. ரெண்டுத்துலையுமே 9k காமனா வெளியே எடுத்துடலாம். உள்ள k -1 மட்டும் தான் இருக்கும், ஏன்னா 9k வெளியே போயிடுச்சு. இங்கேயும் k - 1 தான் வேணும்னா வெளியே -1 எடுக்கணும். அப்பதான் -1 into k - k -1 into -1 + 1 = 0. k - 1 ரெண்டு டேர்ம்ல இருந்து காமனா வெளியே எடுத்துடலாம். இங்க மிச்சம் இருக்கிறது 9k, இங்க மிச்சம் இருக்கிறது -1. இப்போ ரெண்டுத்தையும் 0வோட ஈக்குவேட் பண்ண வேண்டியதுதான். k - 1 = 0, 9k - 1 = 0. -1 தாண்டி போச்சுன்னா +1. இங்கேயும் -1 தாண்டி போச்சுன்னா +1. மல்டிப்ளிகேஷன் இருக்க 9 தாண்டி வந்தா டிவிஷன். ஸோ கேக்கு ரெண்டு வேல்யூ 1, 1/9. இப்போ தேர்ட் சம் டிஸ்கஸ் பண்ணலாம். Third sum, if the roots of this equation are real and equal. Real and equalனா என்ன அர்த்தம்? இதோட discriminant equal to 0வா இருக்கும். Then prove that BAC are in AP. இந்த value BAC வந்து APல இருக்குன்னு prove பண்ணணும். APனா தெரியும் இல்லையா? இதுக்கு ரெண்டுத்துக்குமே common difference சேமா இருக்கும். அதாவது second term minus first term equal to third term minus second term. A minus Bயும் C minus A ரெண்டோட வேல்யூவும் ஈக்குவலா இருக்கும். இது 2 4 6 இந்த மாதிரி காமனான டிஃபரன்ஸ்ல இருக்கும். 3 6 9 செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் பண்ணா வர ஆன்சரும் தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம் பண்ணி வர ஆன்சரும் சேமா இருக்கும். அப்பதான் அது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஏபியில் இருக்குன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஆல்சோ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணா செகண்ட் டேர்ம் வந்துடும். 2 + 6 8 by 2 4. 3 + 9 12 by 2 6. ஃபர்ஸ்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் உடைய அரித்மெட்டிக் மீன் எடுத்தா நடுவில் இருக்கிற டேர்ம் வந்துடும். அப்போ இங்க எப்படி ப்ரூவ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் டேர்மையும் தேர்ட் டேர்மையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணா நடுவில் இருக்கிற டேர்ம் வரணும். இல்லைன்னா a minus b செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் பண்ணும்போது அது தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்மா இருக்கணும். இப்படி இருக்கணும். இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று ப்ரூவ் பண்ணாலே இந்த பிஏசி அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ல இருக்குன்னு தான் அர்த்தம். கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணி ஏபிசி எடுத்துக்கலாம். இங்க நான் கேப்ஸ் யூஸ் பண்றேன். அப்போ கேபிட்டல் ஏ வந்து a மைனஸ் பி, கேபிட்டல் பி வந்து பி மைனஸ் சி, கேபிட்டல் சி வந்து சி மைனஸ் ஏ. ஆல்ரெடி ரியல் அண்ட் ஈக்குவல்னு கொடுத்துருக்கறனால டிஸ்கிரிமினன்ட் ஈக்குவல் டு 0. Because roots are real and equal. இது given. Discriminant ஓட formula b² minus 4ac equal to 0. b² ஓட value b minus c the whole square minus 4 into a into c equal to 0. இது a minus b the whole squareல இருக்கு. இந்த ஐடென்டி யூஸ் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். a² minus 2 into a into b plus b² minus 4 into expand the bracket a into c ac a into minus a square minus b into c minus bc minus b into minus a plus ab equal to 0. Again b² minus 2bc plus c square minus 4 ஓட expand பண்ணலாம். 4ac minus 4 into minus a square plus 4a square minus 4 into minus bc plus 4bc minus 4 into plus ab minus 4ab equal to 0. இது a plus b plus c the whole square ஐடென்டில இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் அந்த ஐடென்டி சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். முதல் a² டேர்ம் plus b² plus c². நெக்ஸ்ட் ab டேர்ம்
minus 4ab, bc term ரெண்டு term இருக்கு, plus into minus minus subtract பண்ணா 2bc greater numberோட sign. Next ac term equal to 0. இப்போ இத ஐடென்டிக்கு ஏத்த மாதிரி ரீஸ்ட்ரக்சர் பண்ணலாம். ஐடென்டி நமக்கு தெரியும், a plus b plus c the whole square is equal to a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca. இந்த ரைட் ஹேண்ட் சைடுக்கு ஏற்ற மாதிரி இதை நம்ம ரீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு ஐடென்டி லெஃப்ட் ஹேண்ட் சைட் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ண போறோம். இப்போ நான் இந்த 4a ஸ்கொயரை ரீஃபார்மேட் பண்ணி எழுதணும். இங்க 3 டேர்ம்ஸ் பார்க்கும்போது இந்த டேர்ம்லயும் மைனஸ் இருக்கு, இந்த டேர்ம்லயும் மைனஸ் இருக்கு. அப்போ இங்க ஏபி இருக்கு, இங்க ஏசி இருக்கு, ரெண்டுத்துலயும் இருக்கிறது ஏ தான். ஸோ ஏ டேர்ம் கண்டிப்பா மைனஸ் வேல்யூ இருக்கணும். அதனால இந்த 4a ஸ்கொயரை minus 2a the whole square எழுதிக்கலாம். minus 2 into minus 2 4, a into a square. வேல்யூ சேஞ்ச் ஆகல, பட் நம்ம இதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம். a square plus b square plus c square. நெக்ஸ்ட் நமக்கு தேவை plus 2ab, ஆனா நம்ம கிட்ட இருக்கு minus 4ab plus 2 into a into b. அதாவது a வேல்யூ எழுதியிருக்கேன், b வேல்யூ எழுதியிருக்கேன். இதை திருப்பி ஆனால் மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும் வேல்யூ சேஞ்ச் ஆகாம இருக்கான்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம ரீஸ்ட்ரக்சர் தான் பண்ணிட்டு வரோம் ஐடென்டிக்கு ஏற்ற மாதிரி. மோர் ஓவர் நமக்கு இந்த a வேல்யூ b வேல்யூ c வேல்யூ கிடைச்சிருச்சுன்னா ஈஸியா இதுல சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிடலாம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வேல்யூ மாறாம ரீஸ்ட்ரக்சர் ஆயிருக்கான்னு செக் பண்ணா போதும். 2 into minus 2 minus 4, a into b ab, வேல்யூ மாறல, பிளஸ் 2bc, b யோட வேல்யூ b தான், c யோட வேல்யூ c தான், அதனால அப்படியே எழுதியாச்சு, வேல்யூ மாறல. அகெயின் பிளஸ் நமக்கு தேவை 2ca, 2 into c into a equal to 0. இந்த minus 4ac வருதான்னு பார்த்துடலாம். 2 into c 2c, 2 into minus 2 minus 4, c into a ac. ஸோ வேல்யூ சேஞ்ச் ஆகல. இது பார்க்க இந்த ஸ்ட்ரக்சர்லயும் இருக்கு. இதுக்கு பதிலா நம்ம இப்படி எழுதலாம். a plus b plus c the whole square. a நம்ம கிட்ட இருக்கிற a plus b plus c the whole square equal to 0. இந்த ஸ்கொயர் அந்த சைடு போச்சுன்னா ஸ்கொயர் ரூட் ஆகும். 0க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 0 தான். minus 2a plus b plus c equal to 0. இந்த b c equal to தாண்டி கொண்டு போனா மைனஸ் ஆயிடும். அப்போ minus b minus c ன்னு இருக்கும். minus 2 மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, equal to தாண்டி கொண்டு போனா டிவிஷன். therefore a equal to minus b minus c by minus 2. நியூமரேட்டர்ல இருக்கிற மைனஸ் வெளியே எடுத்துடலாம். அப்போ உள்ள b plus c by minus 2 வரும். ஏன்னா minus into b minus b minus into c minus c. ஜஸ்ட் அந்த மைனஸ் தான் நம்ம வெளியே எடுத்திருக்கோம். இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகி a equal to b plus c by 2ன்னு வந்துடும். ஸோ ஃபர்ஸ்டே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட் வேல்யூ தேர்ட் வேல்யூ ஆட் பண்ணி டிவைடட் பை 2 பண்ணா செகண்ட் வேல்யூ வந்துச்சுன்னா இந்த வேல்யூஸ் எல்லாம் ஏபியில தான் இருக்குன்னு அர்த்தம். therefore b a c are arithmetic progression. hence proved. இப்போ fourth sum discuss பண்ணலாம். fourth sum, if a b are real then show that the roots of the equation in the equation ஓட roots வந்து ரியலா அன்ஈக்குவலா இருக்குன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏபிங்கிற வேல்யூ ரியல் நம்பர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் கம்பேர் பண்ணிக்கலாம். இங்கேயும் கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ண போறேன், ஏன்னா ஸ்மால் லெட்டர்ல ஆல்ரெடி இருக்கு, கன்ஃபியூஷன் வேண்டான்ட்டு. இப்போ கம்பேர் பண்ணா ஏயோட வேல்யூ a மைனஸ் பி, கேபிட்டல் பியோட வேல்யூ மைனஸ் 6a பிளஸ் பி, சியோட வேல்யூ மைனஸ் 9a மைனஸ் பி. இப்போ ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் அன்ஈக்குவலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிச்சாதான் அது நமக்கு தெரியும். டிஸ்கிரிமினன்ட் என்னன்னு கண்டுபிடிப்போம். டிஸ்கிரிமினன்ட் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. தெரிஞ்ச வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். பி ஸ்கொயரோட வேல்யூ பி ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டூ a இன்டூ c.
minus 6 into minus 6, 36 into a plus b the whole square minus 4 into a minus b. இங்க bracket expand பண்ணிடலாம். minus 9 into a minus 9a minus 9 into minus b plus 9b. 36. இது a plus b the whole square formatல இருக்கு. a plus b the whole square is equal to a square plus b square plus 2ab. அந்த ஐடென்டி யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். a square plus b square plus 2ab minus 4 into brackets open பண்ணிடலாம். a into minus a minus a square a into plus 9b plus 9ab minus b into minus 9a plus 9ab minus b into plus b minus 9b square. Again expand the bracket. 36 into a square 36a square 36 into b square 36b square 36 into 2ab 72ab minus 4 into minus 9a square minus into minus plus 4 into 9 36 a square minus 4 into plus 9 minus 36 ab minus 4 into plus 9ab minus 36 ab minus 4 into minus 9b square plus 36 b square. இப்போ combine பண்ணி எழுதணும். 36 a square plus 36 a square 72 a square plus 36 b square plus 36 b square plus 72 b square plus 72 ab எழுதிக்கலாம். minus into minus plus add பண்ணா 72 ab greater number ஓட sign minus plus 72 ab minus 72 ab cancel ஆயிடும். இப்போ 72 காமனா வெளிய எடுத்துக்கலாம். உள்ள a square plus b square வரும். இப்போ இந்த இது discriminant real and unequal இருக்கணும்னா இந்த value greater than 0 இருக்கணும். ஆல்ரெடி ஏவும் பியும் ரியல் நம்பர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன நம்பரா வேணா இருக்கலாம். 4 இருக்கலாம் 5 இருக்கலாம் எனி ரியல் நம்பரா இருக்கலாம். இந்த ஏக்கு பதிலா பிக்கு பதிலா எந்த ரியல் நம்பரா இருந்தாலும் சரி அது ஸ்கொயர் பண்ணி அது 72ஓட மல்டிப்ளை பண்ணி நம்ம எழுதும் போது கண்டிப்பா இந்த வேல்யூ கிரேட்டர் than 0 தான் இருக்கும். given that a b are real, therefore 72 into a square plus b square கண்டிப்பா greater than 0 தான் இருக்கும். ஸோ இந்த ஏக்கு பிக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் மினிமமா ஒரு பாசிட்டிவ் நம்பர் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். 1 சப்ஸ்டியூட் பண்ணா கூட 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் அதாவது 2. 72 into 2 கண்டிப்பா greater than 0. ஒருவேளை நெகட்டிவ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஸ்கொயர் இருக்கிறனால அது ஸ்கொயர் பண்ணும்போது பாசிட்டிவ் ஆகிடும். 72ஓட மல்டிப்ளை பண்ணும்போது கண்டிப்பா greater than 0. ஒரு ஃப்ராக்ஷனோ டெசிமல் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணா கூட ஸ்கொயர் பண்ணி 72ஓட மல்டிப்ளை பண்ணும்போது கண்டிப்பா அது 0ஓட கிரேட்டரா தான் இருக்கும். Therefore, roots are real and unequal. ஏன்னா 0ஓட லெஸரா போக சான்ஸே கிடையாது. நெகட்டிவ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலே அது பாசிட்டிவ் ஆயிடுது. அதனால கண்டிப்பா ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் அன்ஈக்குவல் தான். இப்போ லாஸ்ட் சம் டிஸ்கஸ் பண்ணலாம். Fifth sum, if the roots of the equation are real and equal. இதோட roots real and equalனா என்ன அர்த்தம்? இதோட discriminant is equal to 0ன்னு அர்த்தம். Prove that either a equal to 0 or a cube plus b cube plus c cube equal to 3abcன்னு prove பண்ணணும். நம்ம as usual compare பண்ணிக்கலாம் first. இப்பயும் capital letter யூஸ் பண்றேன். ஏன்னா small letter already இங்க கொடுத்திருக்கனால confusion வேண்டாங்கிறதுக்காக. a ஓட value c square minus ab. b ஓட value minus 2 into a square minus bc. c ஓட value b square minus ac. Since roots are real and equal, discriminant ஓட value equal to 0. அதாவது b square minus 4ac வந்து equal to 0. b square ஓட value minus 2 into a square minus bc the whole square. b square minus 4 into a ஓட value into c ஓட value. இதை சால்வ் பண்ணிட்டே வந்தா
நமக்கு என்ன தேவையோ அது ப்ரூவ் ஆகிடும். -2 into -2 + 4 into a square minus bc the whole square. இது a minus b the whole square ஃபார்முலால இருக்கு. a minus b the whole square. aக்கு பதிலா a square இருக்கு, bக்கு பதிலா bc இருக்கு. a square minus 2ab plus b square. இங்க aக்கு பதிலா a squareம் bக்கு பதிலா bcயும் இருக்கு. இந்த ஐடென்டி யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அப்போ a square, a ஓட வேல்யூ தி ஹோல் ஸ்கொயர். ஆல்ரெடி a ஓட வேல்யூ a square, அது எழுதியாச்சு. ஃபார்முலால இருக்கிற ஸ்கொயர். -2 into a ஓட வேல்யூ into b ஓட வேல்யூ plus b square. -4 into, இங்க open the bracket, c square into b square, b square c square into minus ac, minus ac cube, minus ab into b square minus ab cube, minus ab into minus ac plus a square bc equal to 0. Again 4 into a square the whole square, a power 4 minus 2a square bc plus b square c square minus, open the bracket, 4b square c square plus 4ac cube plus 4ab cube minus 4a square bc equal to 0. இங்கேயும் bracket open பண்ணிடலாம். 4a power 4 minus 4 2s are 8 a square bc plus 4b square c square, இந்த டேர்ம்லாம் அப்படியே தான் வரும். plus 4b square c square minus 4b square c square cancel ஆகிடும். next இந்த 4a power 4 plus 4ab cube plus 4ac cube எழுதிட்டோம். இன்னும் இந்த ரெண்டு டேர்ம் இருக்கு, ரெண்டும் சேம் டேர்ம். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆட் பண்ணா 12a square bc greater number sign minus equal to 0. இதை ஃபுல்லா டிவைட் பை 4 பண்ணிக்கலாம். சும்மா சிம்பிளிஃபை பண்ண ஒவ்வொரு டேர்மையும் பை 4 பண்ணா a power 4 plus ab cube plus ac cube minus 3a square bc equal to 0. ஏன்னா -12 by 4 வந்து -3 ஆயிடும். இதுக்கப்புறம் இது எல்லாத்துலேயுமே a காமனாக இருக்கிறனால ஏவை வெளியே எடுத்துடலாம். ஏவை வெளியே எடுத்துட்டா உள்ள a கியூப் இருக்கும் ஃபர்ஸ்ட் டேர்மில், செகண்ட் டேர்மில் வெறும் b கியூப், தேர்ட் டேர்மில் வெறும் c கியூப், இதில் -3 abc. ஏன்னா a ஸ்கொயரில் ஒரு a வெளியே போயிடுச்சு, ஸோ மிச்சம் உள்ள ஒரு a இருக்கு. இப்போ தனித்தனியாக ஜீரோட ஈக்குவேட் பண்ண வேண்டியதான். a ஈக்குவல் டு 0, இதை ஜீரோட ஈக்குவேட் பண்ணுறோம், இந்த டேர்மையும் ஜீரோட ஈக்குவேட் பண்ணுறோம். a ஈக்குவல் டு 0 தான் ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஃபர்ஸ்ட் பார்ட் பண்ணியாச்சு. செகண்ட் பார்ட் இந்த -3abc ஈக்குவல் டு தாண்டி போச்சுன்னா +3abc ஆயிடும். 0 plus 3abc 3abc தான். Hence a equal to 0, a cube plus b cube plus c cube equal to 3abc. ஸோ அவங்க ப்ரூவ் either a equal to 0 or இது சொன்னாங்க. நம்ம ரெண்டுமே பண்ணிட்டோம். Hence proved. இதோட நம்ம இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லோரோட பெனிஃபிட்டுக்காகவும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.